முன்னாள் அமைச்சர் திரு மனோ தங்கராஜ் நம்மோடு இணைகிறார். அவரிடமே சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். கடந்த சில நாட்களாக பெரியார் குறித்து சீமான் சில குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க, எப்படி பார்க்குறீங்க? நான் இது குறித்து ஏற்கனவே தெளிவாக ஒரு பதிவு போட்டிருந்தேன். என்னென்னா, பாஜகவும் நாதாகவும் இதுவரையிலும் ஒரு ரகசிய காதலர்களாக இருந்தார்கள். இப்போது ஊரறிய வெளிச்சத்தில் மணமேடைக்கு வந்திருக்கிறார்கள் என்று கூறியிருந்தேன். காரணம் என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஆரிய காவலாளியாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய குருமூர்த்தி, அதே போன்று கவர்னர் ஆர்.என். ரவி, தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை என்று வரிசையாக ஒவ்வொருத்தராக சீமானை ஆதரித்து பேசுகிறார்கள். இது எதை காட்டுகிறது? அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உடன்பாட்டை காட்டுகிறது. இந்த தந்தை பெரியார் இல்லாமல் இன்றைக்கு தமிழிசை போன்ற ஒரு பெண் சமூகத்தில் முன்னால் வந்துட்டு இவ்வளோ பெரிய ஒரு தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வைந்திருக்குமா? சீமான் போன்றவர்கள் இவ்வளவு துணிச்சலாக அரசியல் கருத்துக்களை பேசுவதற்கான அதிகாரத்தை பெற்றுத்தந்தவர் பெரியார் என்ற அடிப்படை கூட இல்லாமல் இவர்கள் பேசுவது என்று ஏற்றுக்கொள்ள முடியும். இவங்களுடைய கள்ள உறவை தான் இன்னைக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து தெளிவுபடுத்தி இருக்கிறது. இப்போ மதுரை தூத்துக்குடி ரயில் பாதை திட்டம், இந்த திட்டத்தை அமல்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு மத்திய அரசிட்ட கேட்டுக்கொண்டதாகவும், இந்த திட்டத்தை உடனே செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு போராட்டத்துக்கும் ஒரு அறிவித்திருக்காங்க. இந்த போராட்ட அறிவிப்பை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அண்ணாமலை செயல்படுகிறார். உதாரணமாக இந்த திட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு அந்த துறையினுடைய அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் வைஷ்ணவ் அவர்கள் கூட அதை மறுத்து இல்லை என்று சொல்லியிருக்கிறார். உண்மை வெளியே தெரியுது. இதே போன்று தான் தன்னை சாட்டையால் எடுத்துக்கொண்டார் அண்ணாமலை யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் ஒரு பாலியல் வன்கொடுமை. இப்போ அதனுடைய கட்சியினுடைய பொருளாளரே ஒரு பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்டு ஷா என்கின்ற ஒருவர் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ வாய்மூடி மௌனியாக இருக்கிறார். ஏன்னா இது ஒரு நேர்மையான ஒரு பொதுவான பார்வையோடு கொண்ட அரசியல் அணுகுமுறை அல்ல. அவருக்கு சுய லாபத்திற்காக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று அவர் மற்ற கட்சிகள் மீது குற்றம் சாட்டுவதற்கு எடுக்கக்கூடிய ஒரு முயற்சியாகத்தான் இதை பார்க்க முடியும். இப்போ 2026 தை முதல் நாளில் திமுகவை வேரோடு அகற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி கே பழனிசாமி சொல்லியிருக்காங்க. தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. உண்மையில் அவர் சொல்லும் அந்த கருத்து என்பது பலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? அவர் இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் இருந்தார்னா அதிமுக யாரும் பிடுங்காண்டாம், அதே வேறெல்லாம் கெட்டு போய் தானே மறைஞ்சிக்கல விழுந்துடும். அந்த நிலைமைக்கு தான் போயிட்டு இருக்கு. ஓகே. நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார்.